உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வருது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு என்ன பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்க. என்னைக்கு பெண்களுக்காக ஆட்சி பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியல. மை டியர் அங்கிள், கேக்குதா? பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வருது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு என்ன பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்க. என்னைக்கு பெண்களுக்காக ஆட்சி பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். கோவையில் இருட்டத் தொடங்கியதுமே விமான நிலையத்திற்கு பின்புறம் காதலர்களின் மீட்டிங் ஸ்பாட்டாகவும் மது அருந்துவோரின் ரிலாக்ஸ் பிளேஸாகவும் இருந்து வந்த இந்த ஒதுக்குப்புறமான இடத்தில்தான் மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. மதுரையை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கோவை பீளமேட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வரும் நிலையில் வெளியில் அறையெடுத்து சக மாணவிகளுடன் தங்கியிருந்தார். இன்ஸ்டாகிராமில் தனது சகோதரிக்கு அறிமுகமான இருகூரைச் சேர்ந்த நபர் ஒருவருடன் அந்த மாணவிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆட்டோமொபைல் தொழில் செய்து வரும் அந்த நபரின் காதல் மொழி இருவரையும் நெருக்கமாக்கியுள்ளது. இந்த நிலையில் ஞாயிறு அன்று காதலனை சந்திக்க சென்ற மாணவி தான் தங்கியிருக்கும் அறைக்கு இரவு திரும்பவில்லை. இந்த நிலையில் அதிகாலை 4 மணி அளவில் விமான நிலையம் பின்புறம் இளம்பெண் ஒருவர் ஆடையின்றி நடந்து செல்வதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வந்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த பெண்ணுக்கு ஆடைகள் கொடுத்து விசாரித்த போது அங்கு அரங்கேறிய கொடூரம் தெரிய வந்தது. மயங்கிய நிலையில் கிடந்த காதலனையும் இளம் பெண்ணையும் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் இருவரும் அனுமதிக்கப்பட்டனர். மயக்கம் தெளிந்த நிலையில் இருவரிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. சம்பவத்தன்று மாலை சந்தித்த காதல் ஜோடி இரவு 11 மணி அளவில் காரில் கோவை விமான நிலையம் பின்புறம் உள்ள காலி மைதானத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு காரை நிறுத்திவிட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை நோட்டமிட்டு அங்கு வந்த 3 பேர் காரை தட்டி திறக்கச் சொன்னதாக கூறப்படுகிறது. உஷாரான காதலன் காரின் கதவை திறக்க மறுத்து புறப்பட முயற்சித்திருக்கிறார். அதற்குள்ளாக அந்த கும்பல் அரிவாளை கொண்டு காரின் முன்பக்க கண்ணாடியை வெட்டியும் கல்வீசி உடைத்தும் தாக்கியிருக்கிறது. அத்தோடு ஜன்னல் கண்ணாடியை உடைத்து காரின் கதவை திறந்திருக்கிறார்கள். காரை திறந்து கொண்டு இறங்கிய இளம்பெண்ணின் காதலன் தலையில் அரிவாளை மடக்கி வைத்து கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். இதில் அவர் அங்கேயே மயங்கி விழுந்ததால் காருக்குள் இருந்த அந்த மாணவியை 150 அடி தூரத்தில் உள்ள புதர் பகுதிக்கு தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கொடுமையில் ஈடுபட்ட 3 பேரும் மது போதையில் இருந்ததாக மாணவி போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். நீண்ட நேரத்திற்கு பின்னர் அந்த 3 பேரும் தப்பிச் சென்ற நிலையில் அதிகாலை என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் புதர் பகுதியில் இருந்து எழுந்து அந்த மாணவி அழுது கொண்டே வெளியே நடந்து வந்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். போலீசார் 7 தனிப்படைகளை அமைத்து 3 பேரையும் தேடி வருகிறார்கள். இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு அருகே கேட்பாரற்று நிறுத்தப்பட்டிருந்த டிவிஎஸ் சூப்பர் எக்ஸல் மொபைலை கைப்பற்றிய போலீசார் அது யாருடையது, இந்த வண்டிக்கும் தப்பிச் சென்ற அந்த மர்ம ஆசாமிகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்று விசாரித்து வருகிறார்கள். மேலும் அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்குள் வந்து சென்ற நபர்களை அடையாளம் காண 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் தீவிர ஆய்வு செய்து வருகிறார்கள். அதே நேரத்தில் நாளுக்கு நாள் போதையர்களின் அட்டகாசம் அதிகரித்து வரும் நிலையில் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் சமூக விரோத செயலுக்கு வசதியாக காணப்படும்
இந்த ஆள் நடமாட்டம் குறைந்த பகுதியில் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.